அப்போ யாருக்கு தான் இந்த பொறுப்புகள் வந்து கிடைக்கும்? ஆல்ரெடி கட்சியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல பெரிய பெரிய ஆளுங்களா புது கட்சியில இருந்து பழைய கட்சியில இருந்து வராங்க இல்லையா? அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இப்போ விஜய் அவர்களுக்கோ ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கோ பண தேவை இருக்காது. அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. புஷி ஆனந்துக்கு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு கோயில் நிகழ்ச்சிக்கு போகணும், ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்கொடை கேட்டு வருவாங்க. வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல. டிவிக்கேல இந்த மாதிரி சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க எப்படி நடத்துகிறாங்க? இப்போ கரூரில் அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு, பிரம்மாண்ட பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த செலவு யார் செலவு? தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா மாவட்டத்துலேயுமே பிஜேபிக்கான அலுவலகம் கட்டியிருக்கிறாங்க. எப்படி கட்டினாங்க? டிவிக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது, எந்த நன்கொடையும் வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிற சந்தேகம். அப்போ இந்த செலவெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த எம்எல்ஏ என்ன செய்கிறாரு? அல்லது கட்சி நிர்வாகிகள் செய்கிறாங்கன்னா கட்சி நிர்வாகிகள் எப்படி செய்கிறாங்க? இப்போ ஜாதி மதம் இல்லை, பணம் கொடுக்காம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசின மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் போய் பேச முடியாது. ஏன்னா அங்கே வந்து இப்போ அந்த 2 விஜயபாஸ்கருக்கும் தூக்கம் இல்லை. ஏன்னா அவங்க இடைத்தேர்தலை நம்பி ஒரு அமைச்சர் கனவோட தான் டிவிக்கே வந்திருக்கிறாங்க. தள்ளி போகுது, தேர்தல் தள்ளி போகுது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். இருவரும் திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள் அதிமுக திமுக, இவங்களை சமாளிக்கிறதுக்கு வந்த புதுசாக வந்த தாவேக கட்சி இன்னும் அவங்களோட கட்சியில் உள்ள உட்கட்ட அமைப்புகளை வந்து எந்த அளவுக்கு வலிமைப்படுத்தணும், அவங்க எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து தாவேக வந்து கட்சி தொடங்கின 2 ஆண்டுகளில் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சி ஒரு நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் ரொம்ப நாள் திமுகவில் இருந்து அவருக்கான கட்டமைப்பு இருந்தது, ரசிகர் மன்றம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு முன்னாலே வந்து 2 இடைத்தேர்தல் வர செஞ்சாங்க. திண்டுக்கல் எம்பி தேர்தல், கோயம்புத்தூர் வந்து எம்எல்ஏ தேர்தல். அரங்கநாயகம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிச்சார். திண்டுக்கல்லில் மாயத்தேவர் ஜெயிச்சார். இப்போ இந்த மாதிரி படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. டிவிக்கு அப்படி கிடையாது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து தக்க வைக்கணும். ஏதோ ஒரு திமுக இல்லாத ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இதை தக்க வைக்கணும்னா கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ விஜய் வந்து அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் திருச்சி போனார், கரூர் போனார். 2மே இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்துச்சு. அடுத்து பெரம்பூர் அவர் தொகுதிக்கு வந்து போகிறார். இப்போ இந்த 3 இடத்துக்கு தான் போயிருக்கிறாரு இது வரைக்கும். நம்ம 50-60 நாள் கடந்துருச்சு. அப்போ அந்த பயணங்களை வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி தொண்டர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு. கட்சி வந்து கட்சி ஸ்ட்ராங் அப்படின்னா நிர்வாகிகள் யாராக இருப்பாங்க? அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவங்க நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலாளரை சந்திக்கவே இல்லை, மாநில நிர்வாகிகளை சந்திக்கவே இல்லை. புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்களே அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்திட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே. அப்போ இவங்களோட அடிக்கடி சந்திக்கணும், அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கட்சி எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும். சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் வலிமையாக போகும். இப்போ பெரம்பூரில் வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் சகல வசதிகளோடு இருக்குது. சிசிடிவி இருக்குது. நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தனா 3 நாளில் உங்களுக்கு ரிப்ளை வருது. 10 நாளைக்குள்ளே அதுக்கு தீர்வு காணப்படும், ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸில் 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உடனே செய்கிறாங்க. ஒரு ஆப் வச்சுருக்கிறாங்க. அப்போ பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இதை நீங்கள் கொண்டு போகணும். 234 தொகுதிக்கும் இதை செஞ்சாதான் அந்த மக்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூரை சிங்கப்பூரா மாற்றிட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. குளத்தூருக்கு அவ்வளோ திட்டங்களை கொண்டு போனாங்க, ஆனால் குளத்தூரில் தோந்து போயிடுச்சு. அதே வந்து எல்லா தொகுதியும் ஒன்று போல் பார்த்தாங்க அப்படின்னா, ஒன்று போல் செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் வலிமையாக இருக்கும். விஜய் அவர்கள் வந்து அதை செய்யணும். நம்ம மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அவங்களெல்லாம் சந்திக்கணும். கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்தணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் சந்திக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இந்த இடத்துல தான் இப்போ நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த புதிய புதிய பொறுப்புகள்லாம் அவங்களுக்கு இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க. அப்போ யாருக்கு தான் இந்த பொறுப்புகள் வந்து கிடைக்கும்? ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா? இல்லை பெரிய பெரிய ஆளுங்களா புது கட்சியிலேருந்து பழைய கட்சியிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இது வந்து மாவட்ட செயலாளர் நியமனத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. 2 தொகுதி 3 தொகுதி அப்படின்லாம் பிரித்து இது பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி நியமித்தாங்க. அதுலேயும் பார்த்தோன்னா தூத்துக்குடி மாதிரி சில மாவட்டங்களில் கடைசி வரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதுக்கே ரொம்ப இழுபறியான நிலைமை இருந்துச்சு.
இப்போ வந்து அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, திமுகவில் இருந்து ஒரு சிலர் பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி திமுகவில் இருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையில் அந்த ஏடிஎம்கேல உள்ளவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் விட முக்கியமாக என்ன அப்படின்னா, டிவிக்கில் வந்து ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு மேடையில் ரொம்ப ஆவேசமாக விஜய் அவர்கள் வந்து பேசிட்டார். ஒரிஜினாவும் கூட்டம் போட்டு நீங்கள் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எங்கே சிக்கலாகுது அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களுக்கோ ஒரிஜினா அவர்களுக்கோ பண தேவை இருக்காது, அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. புஷி ஆனந்துக்கு பிஸ்னஸ் இருக்குது, நிர்மல்குமார் அவரும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போது அருண்ராஜ் அவர் வந்து ஐஆர்எஸ், அவருக்கு வந்து அந்த அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு, அந்த பணம் வரும், எல்லாமே இருக்குது. இப்போ இது இல்லாமல் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1 லட்சம் தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு. அந்த ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பளத்தை வச்சு அவங்க குடும்பத்தை பார்க்கணும். சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் பார்த்துக்கணும். இல்லை தொகுதி வாரியாக தொகுதிகளில் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்களா, அந்த போக்குவரத்து செலவு, உதவியாளருக்கான சம்பளம், அதை சுற்றி வர்றது, குறைகள் கேட்குறது, அது எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கணும். மொபைல் சார்ஜ் முதற்கொண்டு அந்த ஸ்ரீகுண்ட எம்எல்ஏ எல்லாம் 2 மொபைல் வச்சு எல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டாங்கல்ல, அது மொபைல் ரீசார்ஜ் முதற்கொண்டு அது கவர்மெண்ட் செலவாகி போயிடும். இருந்தாலும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகணும், கட்சிக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு கோயில் நிகழ்ச்சிக்கு போகணும், ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்கொடை கட்டு வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல. இப்போ விஜய் பிறந்தநாள் கொண்டாடினாங்க, எல்லா ஊர்லேயும் சிறப்பாக கொண்டாடுங்கன்னு புஷி ஆனந்த் வந்து மீட்டிங் போட்டு எல்லாரும் அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயுமே கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி, மராத்தான் ரேஸு, அன்னதானம், நலத்திட்ட உதவி இப்படிலாம் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஒரு திணறன்னா இன்னொரு வகையில் வந்து நன்கொடை, நாம் தமிழர் கட்சியில் வந்து திரள் நிதி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து நன்கொடை வாங்குறாங்க. அப்போ அந்த நன்கொடை வாங்கும்போது அவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட்காரங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு மணல் பிஸ்னஸ்ஸு, குவாரி பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க, பார் நடத்துகிறவங்களா இருக்காங்க. இவங்ககிட்டலாம் நன்கொடை வாங்கி தான் கட்சி நிகழ்ச்சியை நடத்த வேண்டியிருக்கு. அப்போ இப்படியான நிலைமை வரும்போது தூய சக்தின்னு சொல்கிறோம்ல, அது கேள்விக்குறியாக மாறுது. இப்போ மாநில நிர்வாகிகளே எடுத்துக்கோங்களேன், டிவிக்கெல்லாம் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏவும் கிடையாது, இது அமைச்சரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கட்சியில் வந்து நிர்வாகிகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கிறாங்க. விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாடலாக இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றியம், மாவட்டம், மாநிலம், அந்த நிர்வாகிகளுக்கு வந்து ஒவ்வொரு அடிப்படை அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் சம்பளம் கொடுப்பாங்க. மாதம் 5000, 10,000, 15,000 அப்படின்னு சொல்லி. அந்த எம்எல்ஏக்களே நிறைய பேட்டிலாம் கொடுத்தாங்க. பேட்டி கொடுத்தது ஒரு எம்எல்ஏ எனக்கு வந்து 10,000 தான் கொடுக்குறாங்க, 13,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சம்பளத்தை வச்சு என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், கட்சி வந்து என்னை பார்த்துக்கிடும். நான் போக்குவரத்து, ஒரு எல்லா மாவட்டத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் தங்கிக்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்க தனியாக தங்குறாங்கன்னா அந்த ரூம் செலவு வந்து கட்சி கொடுத்துருவாங்க. போக்குவரத்துக்கு வந்து எல்லா ஊர்லேயும் வண்டி இருக்கும், அந்த வண்டி கொடுப்பாங்க. பைக்கில் போகிறாங்கன்னா பைக்குக்கு வந்து பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படியான ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், என்னுடைய செலவுக்கு நான் இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்குற சம்பளத்தை கூட கட்சிக்கே கொடுத்துறலாம் சொல்கிறாங்க. சம்பளத்தை கொடுத்துடணும், ஆனால் கட்சி தனியாக சம்பளம் கொடுக்கும், அப்படி இருக்குது. டிவிக்கேல இந்த மாதிரி சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க எப்படி நடத்துகிறாங்க? இப்போ கரூரில் அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு, பிரம்மாண்ட பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த செலவு யார் செலவு? மக்கள் வந்தாங்க, எல்லாருக்கும் வாட்டர் பாட்டிலு அந்த எல்லாமே கொடுத்தாங்க. அந்த செலவு யார் செலவு? விஜயபாஸ்கர் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடத்துகிறாரு, அந்த செலவு யார் செலவு? அப்போ நான் உழைச்சி சம்பாதிக்கிறதுல நான் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும், சொந்தமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, நம்பர் 2 பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக நன்கொடை கொடுப்பாங்க. அப்போ நம்ம நன்கொடை யார்கிட்ட போய் வாங்குறோம் அப்படிங்கிறது நம்ம தூய சக்தி சொல்கிறது அது நீடிக்காது. அப்போ கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து உருவாக்கணும், அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை வந்து உண்டாக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து லீகலாகவே இருக்குது. இப்போ பிஜேபிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. தேர்தல் பத்திரம்னு அவங்க பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நன்கொடை வாங்குறாங்க. ஒரு இடத்துல ரெய்டு நடக்கும், இன்னொரு இடத்துல தேர்தல் பத்திரம் நன்கொடை வரும். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க கட்சிக்கான நிதியை லீகலாக வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு அதிலிருந்து பிரித்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பிஜேபி வந்து எம்எல்ஏக்கள் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரு, சிட்டிங் எம்எல்ஏ 4 பேருமே தோந்து போயிட்டாங்க, 0. அப்படி இருக்கும்போது எல்லா மாவட்டத்துலேயுமே பிஜேபிக்கான அலுவலகம் கட்டியிருக்கிறாங்க. எப்படி கட்டினாங்க? அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அவங்களுக்கான நன்கொடை வந்து வாங்குறாங்க.
உனக்கு நன்கொடை கொடுக்குறவங்க யாரு அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அதில் நம்ம நிறைய அந்த நன்கொடை கொடுத்தவங்க பட்டியல் பார்த்தோன்னா தெரியும். அது மாதிரி இப்போ டிவிகேலையும் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க யார்கிட்டலாம் நன்கொடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல விஜய் வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. சில நபர்களுடைய பேர் இருக்குது. அதாவது திரள் நிதி அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அந்த நன்கொடை லீகலாக வாங்குறாங்க. அப்போது இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் கட்சியை தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னா இது வந்து ஒரு நிதி சம்மந்தமாக, அதாவது தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்கு ஒரு பட்ஜெட் போடணும். கட்சிக்கு வந்து கட்சிக்காக பேசக்கூடியவங்க, கட்சிக்காக உழைக்கக்கூடியவங்க, பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து பேசுகிறவங்க, மேடையில் பேசுகிறவங்க, அவங்களுக்கான போக்குவரத்தெல்லாம் இருக்குது இல்லை. இதை வந்து இப்போ அதிமுக என்னன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர் பார்த்துக்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர் அது கட்சி நிதி இருக்கும், நன்கொடை இருக்கும், ஏதோ அவங்க வந்து இருக்காங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. டிவிக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது, எந்த நன்கொடையும் வாங்கக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் தானாக மக்களுக்கு வரும். அதை வந்து அவங்க சரி பண்ணணும். உண்மையிலே இது வந்து அவங்க தெரியாமல் வாய் விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் இருக்குமா சார்? தாவேக்கா வந்து நான் மாற்று சக்தின்ட்டோம், லஞ்சம் ஒழிக்கிறோன்ட்டோம், இந்த இதில் இந்த நிதி பிரச்சனை அவங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. தூய சக்தின்னு சொல்லியாச்சு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கொடுக்கறதுக்கான ப்ராக்டிக்கலாக ஒரு கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இல்லை. சொல்லியாச்சு, சொல்லிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கட்சியோட கட்டமைப்பு இப்படி தான், நாங்கள் இந்த இதில் தான் நாங்கள் பயணிப்போம். ஒரு அமைச்சர் போனால் அமைச்சர் கூட ஒரு கார் தான் வரும், 10 கார் பின்னால் வராது, 5 கார் பின்னால் வராது, 4 கேமராமேன் கூட வரமாட்டாங்க, வண்டிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர அந்த சிஸ்டம்லாம் இருக்காது. ட்ரோன் ஷாட் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு எம்எல்ஏ வராருங்க, எம்எல்ஏ வரும்போது ஒரு அமைச்சர் வரும்போது கூட வந்து 4 கார் வருது. அந்த 4 காருக்கு ஒரு வேலைக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்ல. அவங்கவுங்களே வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் யார் எந்த எம்எல்ஏ கூப்பிட்டு போகிறாரோ அவர் கூட, இப்போ கம்பம் தொகுதி எம்எல்ஏ எல்லாம் அவர் ஜிஹெச்சுக்குள்ளே போகிறாரு, ஜிஹெச்சுக்குள்ள 50 பேர் போகிறாங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஜிஹெச்சுக்குள்ளே ஐசியூக்குள்ளெல்லாம் யாருமே போகக்கூடாது. அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்டு வரலாம், ஐசியூக்குள்ளே வந்து, ஆனால் ஐசியூக்குள்ளே 50 பேர் போகிறாங்க. அப்போ அந்த 50 பேருக்கு நீங்கள் ஒரு வேலையாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அல்லது ஒரு வேலையாவது டீ வாங்கி கொடுக்கணும், வடை வாங்கி கொடுக்கணும். அப்போ இந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல. அப்போ காரு போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட் நடக்குது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேலாம் எப்படி ப்ரெஸ் மீட் நடந்துச்சோ அதே மெத்தடில் தான் டிவிகேலையும் நடக்குது. அதாவது அவங்கள ப்ரெஸ்காரங்களை கூட்டு போகிறது, அதை கவனிக்கிறது எல்லாமே அப்படியே தான் நடக்குது. அப்போ இந்த செலவெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த எம்எல்ஏ என்ன செய்கிறாரு, அல்லது கட்சி நிர்வாகிகள் செய்கிறாங்கன்னா கட்சி நிர்வாகிகள் எப்படி செய்கிறாங்க? அந்த சந்தேக பார்வை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து மீட்டிங் நடத்துகிறாரு விஜய், கரூரில் நடத்துகிறாரு, பெரம்பூரில் எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து இவ்வளோ சிறப்பாக அதை தொடங்குறாங்க. அந்த செலவெல்லாம் யார் செலவு? கவர்மெண்ட் செலவா, தனிப்பட்ட செலவுனா அவங்களுக்கு எப்படி வருது? ஏன்னா விஜய் சொந்த காசுலேருந்து எல்லாத்தையும் செலவு பண்ண முடியாதுல்ல. அந்தந்த மாவட்டத்தில், அந்தந்த ஒன்றியத்தில் அப்போ அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதுமாதிரி பொறுப்பாளர்கள் போடுறது இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து கட்சிகளே வந்திருக்குது. இன்னும் மாவட்ட செயலாளரை சந்திக்கலை, மாநில நிர்வாகிகளை சந்திக்கலை. அவர் விஜய் சந்தித்து பேசினார்னா ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அடுத்து இடைத்தேர்தல் வருது. 7 தொகுதி சொல்லியிருக்கிறாங்க, அது இன்னும் 15 தொகுதியாக கூட மாறலாம். அப்போ இடைத்தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் போய் மக்களை தயார்படுத்தணும், மக்களை சந்திக்கணும். வெறுமனே விஜய் பேசிட்டாரு அப்படின்னு அந்த ரீல்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கூடாது. ஏன்னா போன சட்டசபை தேர்தலில் எடுபட்டுது. அப்போ வந்து திமுகவோ அதிமுகவோ பெருசாக விஜய் வந்து அட்டாக் பண்ணல, எதிர்த்து எதுவும் பேசலை. ஆனால் இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. விஜய் என்ன செஞ்சாலும் அது வந்து ஒரு எதிர்மறை விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அதை சமாளிக்கணும்னா அந்தந்த ஊரில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களை போய் சந்திக்கணும். அப்படியான கட்டமைப்பை வந்து விஜய் உருவாக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சட்டசபை தேர்தலில் விஜய் மட்டுமே எந்த திசையிலும் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க வைங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா லோக்கலில் நிறைய பேர் வந்து கட்சியை தாண்டி ஓட்டு போடுறவங்களாம் இருப்பாங்க, செல்வாக்கான மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து மற்ற கட்சிகளில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. இது வந்து எந்த அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்காவுக்கு ஒரு பாதிப்பாக? தாவேக்கா நம்பி கூட்டணிக்கு வந்திருக்காங்கல்ல, விஜய் அவர்களை நம்பி கூட்டணிக்கு வந்திருக்காங்கல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும். இப்போ வைகோ திருமாவளவன் அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன் வைக்கணும். அதாவது முன்னால் அப்படி இருந்தது, அப்புறம் மாற்றினாங்க. என்னென்னா சேர்மன் இருக்காங்கல்ல, நகராட்சி சேர்மன் அல்லது மாநகராட்சி மேயர், இவங்களுக்கு வந்து டைரக்ட் ஓட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்டாலின்லாம் சென்னையில் மேயராக இருக்கும்போது டைரக்ட் ஓட்டு தான், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மேயர். அப்படிதான் அவர் வந்து. இப்போ இருக்கிற மேயர் சென்னையில் மேயர் பிரியா இருக்காங்கன்னா கவுன்சிலர்களால் தேர்வு செய்யப்பட்ட மேயர்.
அவங்க ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சாங்க. எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு மேயரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இந்த முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், இவங்க சண்முகமாக இருக்கட்டும், எல்லாருமே அதை வந்து பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் வந்து அடித்து வந்துடும் விசில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. அது மேயருக்கு சரி, நகராட்சி சேர்மனுக்கு சரி, அந்த மாதிரி நடக்கும். ஆனால் கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல, ஊரக உள்ளாட்சியில் வந்து வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் 5000 ஓட்டும்பாங்க, மாவட்ட கவுன்சிலர் 50000 ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி 4 ஓட்டு போடணும். இந்த 4 ஓட்டில் பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் கட்சி சின்னம் கிடையாது. அது 2 பேருக்குமே சுயேட்சை சின்னங்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே மாறும். ஒன்றிய கவுன்சிலருக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கும் கட்சி சின்னம் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அங்கே வந்து விசில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பஞ்சாயத்து தலைவர் அந்த வார்டு மெம்பர் இருக்காங்கல்ல, இதுக்கு சுயேட்சை சின்னமாக இருக்கும். அப்போ அந்த உள்ளூர் மக்கள், அவங்க நெருக்கமானவங்க, தெரிஞ்சவங்க, கூப்பிட்டா உதவி செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி சொந்தக்காரங்க, அந்த மாதிரி ஜாதிக்காரன், அந்த மாதிரிலாம் பார்த்து ஓட்டு போடுவாங்க. இப்போ ஜாதி மதம் இல்லை, பணம் கொடுக்காம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசுன மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் போய் பேச முடியாது. ஏன்னா அங்கே வந்து இந்த கட்டமைப்பு வந்து இருக்கும். எப்படி தேர்தல் வந்தாலும் ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். கட்சியோட கட்டமைப்பு எல்லா ஊர்லேயும் பூத் கமிட்டி போடணும், எல்லாமே செய்யணும். அது வெறும் ரசிகர்களாக மட்டும் இருந்தால் போதாது. ஒரு கட்சிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை வருஷம் கட்சி இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது 13 வருஷம் ஆட்சியில் இல்லை அப்படின்னாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இல்லை. அப்போ தொடர்ந்து ஆட்சியில் இல்லைன்னா கூட அந்த கட்சி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அந்த கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு வந்து சம்பளம் கொடுத்து கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளருக்குலாம் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, அவங்க சொந்த காசை போட்டு அவங்க கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எத்தனை முன்னாள் அமைச்சர் போனாலும் சரி, எத்தனை மாவட்ட செயலாளர் போனாலும் சரி, எத்தனை எம்எல்ஏ போனாலும் சரி, எத்தனை எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாலும் சரி, அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ நிர்வாகமோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆட்சிக்கே யார் வரட்டாலும் அரசு நிர்வாகம் நடக்கிற மாதிரி அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ எந்த தலைவரை கூட மாற்றிக்கோ, நான் இந்த சின்னத்துக்கு இருப்பேன், ரெட்டலைக்காக இருப்பேன், உதயசூரியனுக்காக இருப்பேன் அப்படிங்கிற தொண்டர் இருக்கான்ல, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். டிவிக்கேல அது இல்லை, இன்னும் அமைக்கலை. இன்னும் அதான் மாவட்ட செயலாளர் கூட சந்திக்காத ஒரு தலைமையாக இருக்கும்போது இதையெல்லாம் வலுப்படுத்தணும் அப்படின்னா அவங்க உள்ளாட்சிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் வர போதுதான் தெரியும் எப்படி நடவடிக்கை எடுக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்துடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து அதுக்குள்ள இந்த டிவிகேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங் ஆனிச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கும். இப்போ உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து பெரிய அளவுல வாய்ப்புகள் வந்து யாருக்கு சார் அதிகமா இருக்கும்? டிவிகேவோட அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்குமா? டிவிகேல வந்து நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி 2 விதம் தான். ஒன்று, நான் என்ன பரம்பரை டிவிகே அப்படிங்கிறவன், இன்னொன்று பதவிக்காக வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆட்சிக்கு முன்னால் கொஞ்சம் பேர் வந்துருக்குறாங்க, ஆட்சிக்கு பின்னால் வந்துருக்குறாங்க. இப்போ இடைத்தேர்தலே பாருங்கன்னா கேஸ் மேலே கேஸ் போட்டு தள்ளி போகுங்கிறாங்க. இப்போ அந்த 2 விஜயபாஸ்கருக்கும் தூக்கம் இல்லை. ஏன்னா அவங்க இடைத்தேர்தலை நம்பி ஒரு அமைச்சர் கனவோட தான் டிவிகே வந்திருக்கிறாங்க. தேர்தல் தள்ளி போகும்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, வேலை பிஸ்னஸ் இருக்கு, இதெல்லாம் பதவி இருந்தால் தான் கூட இருக்கும். எத்தனை நாள் தான் மாப்பிள்ளன்னு அவர் பர்வேஸ் பின்னால இவர் விஜயபாஸ்கர் போவார் சொல்ல முடியாது. மதியழகன் தோல் மேலே கையை போட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் போவார் சொல்ல முடியாது. அப்போ இவங்களுக்கான ஒரு மரியாதை வேணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பதவி வேணும். கட்சியில் பதவி கிடையாது. ஏன்னா அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, கட்சியில் பதவி கிடையாது. எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு அரசு பதவி இருந்துச்சு, அதுவும் இல்லை. அப்போ ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் பதவி இல்லை அப்படின்னா அந்த நிர்வாகிகள் வந்து எத்தனை நாள் தான் நீங்கள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கை செலவு கொடுத்து கூட கூப்பிட்டு அலைய முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு பதவி இருந்தால் தான் உங்களை தேடி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேர்தல் தள்ளி போனிச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு வந்து 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு மேடையில் பேசுகிறாங்கல்ல, 2 விஜயபாஸ்கரும் கடுமையாக பாதிப்பு. அதே மாதிரி எம்எல்ஏக்கள், அதிமுகலேருந்து வந்த எம்எல்ஏக்களும் பாதிப்பு. ஏன்னா இருக்கிறத விட்டுட்டு அந்த தொகுதி மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்களோ அதை விட அதிகமாக ரிசைன் பண்ணவங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்குது. அதனால் அந்த தேர்தல் தள்ளி போகிறது, இந்த உள்ளாட்சி தேர்தல் இது பண்ணுறது, அதுக்குள்ளே கட்சி பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கணும். ஆனால் அதிமுகவிலேருந்து அதிக பேர் வந்து, ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கே வந்து 2 கோடி ரூபா நீங்களா உங்களால் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நேர்காணலில் கேட்டதாக ஒரு தகவல் சொன்னாங்க. டிவிக்கில் சீட் வாங்குறது குறைஞ்சது உங்களுக்கு 1 கோடி ரூபாயாவது செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படி ஒரு பேச்சு வரும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் யார்கிட்ட இருக்குன்னா ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு வந்தவங்கள்ட்ட தான் இருக்கும். உங்களால் கவுன்சிலருக்கு வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க கை தூக்கிடுவாங்க. ஏன்னா அங்கே பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. அவன் அங்கேருந்து வந்து நான் செலவு பண்ணுவேன்,
நான் செய்வேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படிமா. ம். ஒரு சேர்மன் எடுக்கணும்னா இத்தனை கவுன்சிலர் எடுக்கணும், ஆமா 30 கவுன்சிலர் 35 கவுன்சிலர் இருப்பாங்க, குறைஞ்சது அதில் நீங்கள் 10-15 கவுன்சிலராவது எடுக்கணும். உன்னால அவங்கள கொண்டு வர முடியுமா அப்படின்னா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? ஏடிஎம்கேல உள்ளவங்க சொல்லுவாங்க. ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வந்தவங்க. ஆனால் விஜய் ரசிகராக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த வேட்பாளர் தேர்வில் அப்படி எதுவும் நடந்தது அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். அப்போ அதிமுகவோட ஆதிக்கம் வந்து டிவிகேக்குள்ளே வந்துடும். கண்டிப்பா. சரி, அப்போ உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தாவேகா கடுமையான முயற்சி செஞ்சு கட்சியை வந்து வலுப்படுத்தினாதான் உள்ளாட்சி தேர்தலில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், முக்கியமாக நிதி பிரச்சனைகள் ஊழல் எதுவும் இல்லாமல் சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தேர்தல்னாலே கண்டிப்பாக செலவு பண்ணணும். இடைத்தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. ரெண்டுக்கும் முன்னால் கட்சியை பலப்படுத்தினாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைன்னா எதிர்க்கட்சிகள் பூந்து விளையாடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தாவேகா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து கட்சியை பலப்படுத்த போகிறாங்க, உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க.